வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு ஒரு பஞ்சத்து நிமித்தமாக கானானை விட்டு பெலிஸ்தீர் தேசத்திற்கு கடந்து சென்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த இடத்தில் தேவன் அவரை சந்தித்து வாக்குத்தத்தங்களை அவர் கொடுக்கின்றார். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்த பின்பும் ஈசாக்கு பெலிஸ்தேர்களை குறித்து பயப்படுகின்றார். ரெபெக்காளை கொண்டு செல்லும்படியாக தன்னை கொன்று போட்டு விடுவார்களோ என்று பயப்படுகின்றார். ஆகவே ரெபெக்காள் தன்னுடைய மனைவி அல்ல, தன்னுடைய சகோதரி தான் என்று பெலிஸ்தேருக்கு சொல்லுகின்றார். ஆனால் ஒரு நாளிலே அந்த ராஜாவாகிய அபிமெலேக் ரெபெக்காள் ஈசாக்கினுடைய மனைவிதான் என்று கண்டுபிடித்து விடுகின்றார். கண்டுபிடித்தது மாத்திரமல்லாமல் ஈசாக்கை கேள்வி கேட்கின்றார். நண்பர்களே, பயமானது நாம் சில நேரங்களில் முட்டாள்தனமான காரியங்களை செய்ய வழிவகுத்துவிடும். பாருங்கள், ஆண்டவர் ஈசாக்கிடத்திலே நான் இந்த தேசத்தில் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஈசாக்கோ தேவனை முழுமையாக நம்ப முடியாமல் போனது. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்களும் நானும் தீமையான மனிதர்களை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும், ஆனால் பதற வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கடினமான நேரங்களிலும் தேவனை நாம் உண்மையாக விசுவாசிப்போமானால் நாம் எப்பொழுதும் பலசாலிகளாய் நிற்போம். எபிரெயர் 13:6 சொல்லுகின்றபடி, அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று நாமும் சொல்ல முடியும். பாருங்கள், ஈசாக்கு பெலிஸ்தேர்களுக்கு பயந்தாலும் தேவன் அந்த தேசத்தில் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அது மாத்திரமல்லாமல் தேவன் தொடர்ந்து அந்த தேசத்தில் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அதை கண்டு பெலிஸ்தேரே பொறாமை கொள்ளும் அளவிற்கு அவன் வளர்ந்து கொண்டே போனான். அவர்களோ பொறாமைப்பட்டு ஈசாக்கை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார்கள். அவன் வெட்டின துறவுகள் எல்லாவற்றையும் மூடி போட்டார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலையிலும் தேவன் ஈசாக்கை மறுபடியும் உற்சாகப்படுத்தினார். 24ஆம் வசனத்தில், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். நண்பர்களே, நமக்கு விரோதமாக இருக்கின்ற இடங்களிலும் தேவன் நமக்கு உதவி செய்ய உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் அவரை விசுவாசித்தால் போதும். ஒரு பழைய ஆங்கில பாடலின் மொழியாக்கம் இப்படி சொல்லுகின்றது, என் ஜெப வேளை வாஞ்சிப்பேன், அப்போது என் துக்கம் மறப்பேன், பிதாவின் பாதம் பணிவேன், என் ஆசை யாவும் சொல்லுவேன், என் நோவு வேளை தேற்றினார், என் ஆத்ம பாரம் நீக்கினார், ஒத்தாசை பெற்று தேறினேன், பிசாசை வென்று ஜெயித்தேன். நண்பர்களே, எல்லாம் எதிர்த்து வரும்போது ஆண்டவரிடம் பேசியிருக்கின்றீர்களா? அவர் உங்களை உற்சாகப்படுத்துவார். அவர் ஈசாக்கை தேற்றினது போல உங்களையும் தேற்றுவார். 24ஆம் வசனத்தில் ஒரு வாக்கியத்தை நீங்கள் கவனித்தீர்களா? என் ஊழியக்காரனாகி ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து என்று ஆண்டவர் அங்கே சொன்னார். ஈசாக்கிடம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை கனம் பண்ணுவேன் என்று சொன்னார். ஏன் ஆபிரகாம் நிமித்தம் ஆண்டவர் இதை செய்ய வேண்டும்? பதில் 4ஆம் 5ஆம் வசனத்தில் இருக்கின்றது.
ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். நண்பர்களே, விசுவாசிகளாகிய நமக்கு தம்முடைய பிதாவை சிலுவை வரைக்கும் கீழ்ப்படிந்து நடந்த இயேசு இருக்கின்றார். அவருடைய கீழ்ப்படிதனாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவேதான் வேதம் நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும்படியாக நம்மை உற்சாகப்படுத்துகின்றது. தன்னுடைய கீழ்ப்படிந்த குமாரன் நிமித்தமாக பிதா தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கின்றார். இப்படி இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் எந்த எதிர்ப்பையுமே சந்திக்க மாட்டோம் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் சந்திக்கும்போது தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்பதுதான் இதற்கு அர்த்தம். அடுத்த அதிகாரம், அதாவது ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது அங்கேயும் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் படிக்கின்றோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த மிக பிரபலமான சம்பவம் அது. ரெபேக்காளும் யாக்கோபும் 2 பேரும் சேர்ந்து கண் பார்வை இல்லாத ஈசாக்கை ஏமாற்றுகின்றார்கள். தேவன் யாக்கோபை பிறப்பிலிருந்தே தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று தெரிந்திருந்தும் ஈசாக்கு இரகசியமாக ஏசாவை அழைத்து அவனுக்கு தன்னுடைய கடைசி ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் திட்டமிடுகின்றார். இதை அறிந்த ரெபேக்காளும் யாக்கோவும் ஏமாற்றி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். பாருங்கள், ஈசாக்கை வெற்றிகரமாக ஏமாற்றி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் அந்த ஆசீர்வாதத்தின் முடிவு வேதனையாக தான் இருந்தது. யாக்கோபு இப்பொழுது வீட்டை விட்டு ஓட வேண்டியதாகிவிட்டது. ஈசாக்கு தன்னுடைய தகப்பனார் இறந்த நாளிலே தன்னுடைய சகோதரனாகி யாக்கோபை கொன்று விடுவேன் என்று திட்டமிடுகின்றான். ரெபேக்காளோ 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் சொல்லுகின்றாள், நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்கின்றாள். முழு குடும்பமும் இப்பொழுது மிகப்பெரிய உடைவிலே இருக்கின்றது. வேத எழுத்தாளர் நமக்கு காண்பிக்க விரும்புகின்ற காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். உண்மையான ஆசீர்வாதங்கள் மனிதனிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை அவர் காண்பிக்கின்றார். நண்பர்களே, நீங்களும் நானும் யாக்கோபை போல, ரெபேக்காளை போல, ஏசாவை போல மனிதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் வாஞ்சிக்கலாம். யாக்கோபும் ஏசாவும் தங்களுடைய தகப்பனார்தான் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று நினைத்தார்கள். முடிவிலே யாக்கோபு அதை பெற்றுக்கொள்ளும்படியாக மிக கேவலமான ஒரு காரியத்தை செய்தான். ஏசா முடிவிலே அழுது புலம்பினான். நண்பர்களே, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கின்றார். அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். 121ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆனால் சங்கீதக்காரனுக்கு எங்கிருந்து ஒத்தாசை வந்தது? 2ஆம் வசனம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுதான் அடுத்த அதிகாரத்தில், அதாவது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நடைபெற்றது. இப்பொழுது யாக்கோபு தன் வீட்டை விட்டு ஓடிப்போய் ஒரு தனிமையான இடத்தில் படுத்து கொண்டிருக்கின்றான். ஆண்டவர் இரவு நேரத்தில் ஒரு சொப்பனத்தில் அவனிடத்தில் வந்து, யாக்கோபே, நான் மட்டும்தானே உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று ஆண்டவர் அவனுக்கு புரிய வைக்கின்றார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 13-14ஆம் வசனத்தில், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆக இன்று முதற்கொண்டு யாக்கோபு தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்பாரா? இல்லாவிட்டால் இந்த மனிதர் அந்த மனிதர் என்னை உயர்த்துவார் என்று நினைப்பாரா? வருகின்ற அதிகாரங்களில் நாம் அதை கண்டுபிடிக்கப் போகின்றோம். இப்பொழுதும் நீங்களும் நானும் இந்த வேத பகுதி என்கின்ற கண்ணாடியில்
நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்போம். நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடுகின்றோமா? இல்லாவிட்டால் யாரோ சில மனிதர்கள் மேலும் அவள் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் மேலும் நம்பிக்கை வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நண்பர்களே, ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதே ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க முயற்சி செய்தார். அதனுடைய முடிவு ஒரு கோலோடும் ஒரு தடியோடும் யாக்கோபு ஓட வேண்டியதாகிவிட்டது. உங்களுடைய என்னுடைய கண்கள் கர்த்தர் மேலேயே பதிக்கப்பட்டிருப்பதாக. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.